பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் ஜனவரி 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் ஜனவரி 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். வினிதா, ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசின் சார்பாக பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுவது வாடிக்கையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் பொங்கல் சிறப்பு தொகுப்பாக பச்சரிசி, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் உள்ளிட்ட பொங்கலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கான அறிவிப்பு ஏற்கனவே தமிழக அரசின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பை ஒவ்வொரு நியாயக்கடைகளிலும் பெறுவதற்காக பொதுமக்களுக்கு 3ஆம் தேதி முதல் அதற்கான டோக்கன் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நியாய விலைக் கடைகளில் அவரவர் பகுதிகளில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடைகளில் இந்த டோக்கன் விநியோகிக்கப்படும் என்றும் ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த நாட்களில் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என்பதற்கான அந்த விவரங்கள் அந்த டோக்கனில் அடங்கியிருக்கும் என்றும் தமிழக அரசு தரப்பிலிருந்து தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்புக்கான டோக்கன் என்பது ஜனவரி 2025ஆம் ஆண்டு 3ஆம் தேதி அன்று வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பை பொறுத்தவரை கடந்த ஆண்டு இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டும் அதனை வழங்க வேண்டும் என்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் உட்பட எதிர்க்கட்சிகள் என பலரும் தங்களுடைய வலியுறுத்தலை, கோரிக்கையை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் தமிழக அரசின் சார்பில் இதுவரை அது தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாமலே இருக்கிறது. இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்புக்கு தமிழக அரசுக்கு கிட்டத்தட்ட 280 கோடி ரூபாய் வரை செலவு ஆகும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பை பெறுவதற்கு டோக்கன் வரக்கூடிய ஜனவரி 3ஆம் தேதி அன்று வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு தரப்பில் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வினிதா, விவரங்களுக்கு நன்றி சிவா.